கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் மேல் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் என்று வாசிக்கிறோம். கம்பெனி ஒன்றில் மிக நன்றாக பணியாற்றியவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. உயர் அதிகார நிலையில் இருந்தவர்கள் பரிசுகளை பெற்றபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அந்த கம்பெனியில் பணியாற்றிய அலுவலக ஏவலாளர், கார் ஓட்டுநர் போன்றவர்களுக்கும் அதே விதமான பரிசுகள் வழங்கப்பட்டதை கண்டு உயர் பதவி நிலையில் இருந்த அலுவலர்கள் வருத்தம் அடைந்தனர். ஒரு கம்பெனியின் மிக உயர்ந்த பணியாளர்களுக்கும் கார் ஓட்டுநர் போன்றவர்களுக்கும் ஒரே விதமான பரிசா என்று உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள் சலிப்படைந்தனர். ஆனால் கம்பெனி முதலாளியோ பரிசுகள் அந்தஸ்துகளின் அடிப்படையில் அல்ல, அவரவருக்கு தரப்பட்ட பொறுப்புகளை உண்மையாக செய்தவர்களுக்கு என்று விளக்கம் அளித்தார். தேவனுக்காக நாம் செய்யும் ஊழியங்களும் அப்படித்தான். ஒரு தேவ ஊழியர் எவ்வளவு அதிகமானவர்களுக்கு ஊழியம் செய்கின்றார் என்பது அல்ல, அவர் எவ்வளவு உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்கின்றார் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு தேவ ஊழியரை பற்றி இன்னொருவர், இவர் தேவனால் பயன்படுத்தப்படும் மிக வல்லமையான ஊழியர் என்று பறைசாற்றினார். ஆனால் அந்த ஊழியரோ ஒரு 10-15 பேரை வைத்து சபை நடத்துகிறவர். 15 பேரை வைத்து சபை நடத்தும் ஒருவர் எந்த விதத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்துகிறவராக இருக்க முடியும் என்பது அவருடைய கேள்வி. அதற்கு அந்த நபர், இவர் என்ன வந்தாலும் சத்தியத்தை விட்டு சற்று கூட விலகாமல் ஊழியம் செய்கிறவர், இதற்கு ஒரு விசேஷ வல்லமை தேவையில்லை என்றார். அன்பார்ந்தவர்களே, யோவான் சிறியதொரு எல்லையில் தேவ ஊழியம் செய்த தேவ மனிதன். ஆனால் அனைத்து தீர்க்கதரிசிகளிலும் அவனே பெரியவன் என்று கர்த்தரால் பாராட்டப்பட்டவன். குறைவான எல்லைக்குள் பணி செய்தாலும் உண்மை, உத்தமம், சத்தியம் ஆகிய விஷயங்களில் அவன் மிகவும் பெரியவனே. செயல்படும் அளவுகளின் அடிப்படையில் ஒருவரை வல்லவராகவும் விசேஷமானவராகவும் பாராட்டிற்குரியவராகவும் விளங்கிக் கொள்கின்ற உலகம் இது. ஆனால் தேவன் ஒருவர் உண்மை சார்ந்து செயல்படுவது எந்த அளவிற்கு வல்லவராய் இருக்கின்றார் என்பதை பார்ப்பார். ஒருவர் கர்த்தருடைய வழிகளில் வலது இடதுபுறம் சாயாமல் நடப்பதில் எவ்வளவு வல்லவராய் இருக்கிறார் என்பதையே கர்த்தர் பார்க்கின்றார். கொஞ்சத்தில் உண்மை என்பதே தேவனுடைய பார்வை. இன்று உலக அளவில் ஊழியர்களாக வளர்ந்த பலரிடம் சத்திய அனுபவங்கள் வளரவில்லை. உண்மையில் உறுதியாய் இருப்பதிலும் உலகத்தன்மை நிறைந்த செயல்பாட்டை எதிர்ப்பதில் உறுதியாய் இருப்பதிலும் அவர்கள் பின்தங்கியுள்ளனர். ஆனால் தேசமெங்கும் அவர்களின் பிரஸ்தாப எல்லை விரிவானது. உண்மையில்லாமல் இருந்தது என்ன பிரயோஜனம்? அப்படிதான் சொல்ல முடியும். அதனால இது ஊழியத்தின் பாதையிலும் மட்டுமல்ல, இது குடும்பத்திலும். வல்லமையாய் பல பேருக்கு ஊழியம் செய்யலாம், நல்லது. ஆனா 10 பேருக்கும் ஊழியம் செய்யலாம்
இந்த 10 பேருக்கு ஊழியம் செய்றவர்கள் நிச்சயமாகவே தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலக மாட்டார்கள். அதுல அவர்கள் உத்தமமும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு அநேக பேர் வேறு விதமாக ஊழியம் செய்கிறார்கள். பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள். அதுல என்ன தேவனுடைய நாமம் மகிமைப்படும்? தன்னையே மேன்மையாக எண்ணி பல பேனர்கள், கட்டவுட்டுகள், புகைப்படங்கள் போட்டு விளம்பரம் செய்து, அதன் நிமித்தமாக ஆட்களை சேர்த்து, பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஊழியங்களை செய்து, ஆதாயத்தை தேடுவது அது சரியல்ல. இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலேயும் அவர் தன்னுடைய பிரஸ்தாபத்துக்காக ஊழியம் செய்யவில்லை என்பதை 4 சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். அவர் எல்லா இடத்திலும் பிதாவை முன்வைக்கிறார். பிதா, பிதா, பிதா என்று சொல்லி அவரை முன்வைக்கிறார். ஆனா இன்றைக்கு ஊழியர்கள் அவர்களை முன்வைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்க பார்க்கும்போது, யோசேப்பு எல்லாவற்றிலும் அவன் உண்மையாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், நீதியாய் இருந்தான், நேர்மையாய் இருந்தான், சத்தியத்துக்குள் இருந்தான், தரிசனத்துக்குள்ள இருந்தான். அதனால அவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல மேன்மையாக உயர்த்தப்பட்டான். அதே போல நாமும் வாழ வேண்டும். குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி. உத்தமம், உண்மை ரொம்ப அவசியம். அப்படின்னா என்ன? வேதத்தின் மகத்துவங்களை அறியவும், அறிந்து நடக்கவும், சத்தியத்தின்படி கைக்கொண்டு இடதும் வலதும் சாயாதபடி இந்த வசனத்துக்குள்ளாக குடும்பத்தை நடத்தவும், ஊழியங்கள் செய்யவும், அது கர்த்தருடைய பார்வையில பிரியமானதாக இருக்கும். இல்லாவிட்டால் அது பிரியமில்லாதபடி தான் இருக்கும். ஒரு குடும்பத்தை நடத்தினா கூட வேத வெளிச்சம் அவசியம். வசனத்தின் வெளிச்சம் அவசியம். அநேக குடும்பங்கள்ல உலகம் மற்றவர்கள் உலகத்தில் எப்படி இருக்கிறார்கள், அதேபோல் நான் இருக்க வேண்டும். என் குடும்பம் இருக்க வேண்டும். அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அவரைப் போல நானும் உயர்ந்திருக்க வேண்டும். அப்படின்னு மற்றவர்களை கம்பேர் பண்ணி குடும்பம் நடத்துறது, அது தேவனுடைய பார்வையில சரியானதல்ல. தேவன் நமக்காக நியமித்த ஒரு பாதை உண்டு. நம்முடைய கைகளில் எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகம் உண்டு. அதுல கர்த்தர் நம்மை எப்படி நடத்த விரும்புகிறார் என்பதை அறிந்து நாம் செயல்படுவது மிக மிக மேன்மையானது. அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நம்முடைய குடும்பத்தை நிறுத்தி பார்க்கும்போது, அதுல உத்தமும், உண்மையும், நீதியும், பரிசுத்தமும், நேர்மையும் காணப்பட்டால், அதுவே தேவனுடைய பார்வையில விசேஷித்ததா இருக்கும். அதனால மற்றவர்கள் அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடாது. யோவானுக்கு ஒரு தனி சிறப்பு இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அனைத்து தீர்க்கதரிசிகளிலும் அவனே பெரியவன் என்று கர்த்தரால் பாராட்டப்பட்டவன். எலியாவைப் போல. ம். எலியாவும் பாராட்டப்பட்டவன். எலியாவுடைய ஆவி உடையவன் இவன் தான். அப்போ நாம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அடுத்தவர்கள் அப்படி, நாம் இப்படி அப்படின்னு யோசிக்க கூடாது. அது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை. இது எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. யாரும் கம்பேர் பண்ணி நாம் வாழவே கூடாது. நமக்கு நியமித்த பாதையில சரியா போறது நல்லது. அது குடும்பமா இருந்தாலும் சரி, அது ஊழியமா இருந்தாலும் சரி. பெரிய தீர்க்கதரிசி தான் யோவான் வனாந்திரத்தில் தான் ஊழியம் செய்தார். தேவன் அங்கீகரிச்சார். அவரை விட பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லா கிராமங்களிலும், பட்டணங்களிலும், மலைகளிலும், வனாந்திரத்திலும், கடற்கரை ஓரமும் ஊழியம் செய்தார். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அத அவருடைய பிதாவுக்கு முன்பாக சரியா செய்தார். இப்படிதான் நாம எல்லாரும் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை இருக்கு. அதனால பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிய வேண்டும். அவர் கொடுத்த கிருபையில நிற்க வேண்டும். நம்ம குடும்பம் கிதியோனைப் போல சொல்லலாம்.
என் குடும்பம் எல்லாரிலும் சின்ன குடும்பம். நான் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கிதியோனோட இருந்தும் கர்த்தர் யுத்தத்தை ஜெயமாய் மாற்றவில்லையா? உங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் அதை செய்வார். கொஞ்சம் அப்பம் புசித்தாலும் சந்தோஷமும் சமாதானமாய் புசிப்போம். நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்ப்போம். அந்த குடும்பத்த பார்த்து, அந்த பிள்ளைய பார்த்து, அந்த அதிகாரிய பார்த்து, அந்த ஆபீசர பார்த்து நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம பெயர் பிரஸ்தாபம் ஃபுல்லா பரலோகத்தில இருந்தால் போதும். பூமியில வேண்டாம். பூமியில வேண்டாம். ஒருவேளை தேவன் பூமியில யோசேப்பை போல உயர்த்தினால் நான் வேண்டான்னு சொல்ல வேண்டாம். ஆமா. தேவன் உன்னை உயர்த்தினால் சந்தோஷம். உயர்வுக்காக தேவனை தேட வேண்டாம். தேவனுக்காக நான் என்பதை அறிந்து செயல்படுவோம். 4 பேருக்கு முன்பாக நல்லவனாக காண்பிப்பதை விட, 1000 பேருக்கு அறிமுகமானவனாக இருப்பது ஒரு பெரிய மேன்மை அல்ல. கொஞ்சம் பேருக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கிறோம்? திரளான பேருக்கு முன்னாடி எப்படி இருக்கோம்? இது பரலோகம் பார்க்குது. ஆனா நமக்கு தேவன் அளந்த கிருபையில நாம் குடும்பத்தை நடத்துவோம், ஊழியமும் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.